அனைவருக்கும் வணக்கம். 10th நியூ தமிழ் புக் இயல் 8 உரைநடை உலகம் சங்க இலக்கியத்தில் அறம். தமிழர் பொருள் ஈட்டி அறம் செய்து இன்புற்றனர். இல்வாழ்க்கையை அற வாழ்க்கையாக கொண்டனர். உலகே பரிசாக கிடைத்தாலும் பழி தரும் செயல்களை செய்ய மறுத்தனர். சங்க காலத்தில் அறத்தை மனித உறவின் மையமாக கொண்டு இருந்தனர். சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம். மனிதன் தனியானவன் அல்லன். அவன் சமூக கடலின் ஒரு துளி. அவனுக்குள்ளே சமூகம், சமூகத்துக்குள்ளே அவன். மனிதன் எல்லோரோடும் எல்லாவற்றோடும் எவ்வளவுக்கெவ்வளவு தன்னை இணைத்து கொள்கிறானோ அவ்வளவுக்கவ்வளவு அவனுடைய மகிழ்ச்சி பெருகுகிறது. இந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைக்க வேண்டும் என்றால் அனைத்தையும் ஊடுருவி செல்லும் பொது விதியான அறத்தை மனிதன் ஏற்க வேண்டும். சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறி காலம் என்பர். அறநெறி கால அறங்கள் சமயம் சார்ந்தவை. ஆனால் சங்ககால அறங்கள் இயல்பானவை. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் அர்னால்டு கூறுகிறார். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் அர்னால்டு கூறுகிறார். அந்த வகையில் சங்ககால வாழ்க்கையில் இருந்து உருவான அறங்களே சங்க இலக்கியத்தில் பதிவு பெற்றுள்ளன. சங்க அறங்கள் சமயங்களிடமிருந்து இரவல் பெறப்பட்டவை அல்ல. அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை. அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது என்பது சங்ககால மக்களின் கருத்தாக இருந்தது. இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்கு கூடாது என கூறப்பட்டது. இம்மை செய்தது மறுமைக்கும் ஆம் எனும் அறவிலை வணிகன் அல்லன். புறநானூத்துல இந்த மாதிரி சொல்றாங்க என சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆயி பற்றி ஏனிச்சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார். நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தருவது என்பது இதில் உணர்த்தப்பட்டுள்ளது. அரசியல் அறம். சங்க பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் அரசர்களை முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டுள்ளன. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அறநெறி பிழையா திறனறி மன்னர். மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற கொடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன. அரசன் செங்கோல் போன்று நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது பல பாடல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசின் கடமையாக சொல்லப்பட்டது. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் ஊன்பொதி பசுங்குடையார். அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினர். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் மரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை மாங்குடி மருதனார் போற்றுகிறார். அறங்கூற வையம். அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம் கூற அவையம் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான் அவையம் என்கிறது புறநானூறு. அறம் அறக்கண்ட நெறிமான் அவையம் என்கிறது புறநானூறு. உறையூரில் இருந்த அற அவையம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. உறையூரிலிருந்து அற அவையம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. மதுரையில் இருந்த அவையம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அங்குள்ள அவையம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்கிறது. போர் அறம். தமிழர் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர்.
போரறம் என்பது வீரமற்றோர், புறமுதுகிட்டோர், சிறார், முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கிறது. போரின் கொடுமையிலிருந்து பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர், புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று ஒரு புறப்பாடல் கூறுகிறது. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிட்டிருக்கிறார். எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான். புறம் 301. கொடை. வீரத்தை போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது. ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவர் மகிழ்ச்சியை நாடுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதாவது தன் மகிழ்ச்சியை மறப்பதுதான் மகிழ்ச்சி. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புண பலவே. புறம் 189, 7-8 அடிகள் என்றார் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது. எழுவரின் கொடைப்பெருமை சிறுபானாற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. 10 சேர அரசர்களின் கொடைப்பதிவாகவே உள்ளது. புறநானூற்றின் கொடைப்பதிவும் குறிப்பிடத்தக்கது. அரியன என்று கருதாது தயங்காது கொடுத்தலும் ஈதலால் வரும் இழப்புக்கு வருந்தாமையும் நாள்தோறும் கொடுத்தலும் கொடை பெருமைகளாக பேசப்படுகின்றன. வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர். வள்ளல்கள் எப்படிலாம் போற்றப்பட்டாங்கன்னா, இல்லோர் ஒக்கல் தலைவன், பசுப்பினி மருத்துவன். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரர் பாராட்டுகிறார். வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று பெரும் பதுமனார் குறிப்பிடுகிறார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடுகோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்கிறார் நச்செல்லையார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார். புற இலக்கியங்களில் மட்டுமின்றி அக இலக்கியங்களிலும் ஈதல் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஈயாமை இழிவு, இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்றெல்லாம் கலித்தொகையில் கூறப்பட்டுள்ளது. வள்ளல்கள் மட்டுமின்றி புலவர்களும் ஈந்து மகிழ்ந்ததை இலக்கியம் பதிவு செய்துள்ளது. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது. உதவி. பிறருக்கு உதவுதல் என்பதை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். உதவிங்கிறத ஈழத்து பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். தன்னை தாண்டி பிறரை பற்றி சிந்திக்கும் போது இருக்கும் நிலையை ஒதுக்கி தான் இருக்க வேண்டிய நிலை எது என்பதை மனிதன் உணர்கிறான் எனலாம். அன்பு என்ற சுடருக்கு தியாகம்தானே எண்ணெயாக இருக்க முடியும்? பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன்.
களி 139 என்று பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனார் குறிப்பிடுகிறார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்கிறார் நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. நற்றிணை 210. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெருங்கடுக்கோ குறிப்பிடுகிறார். இதனால்தான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோவியம். உடல் உறுப்புகள் ஒன்றுக்கொன்று உதவுவது போல சமூக உறுப்புகளான மனிதர்களும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும். இதயம் இரத்தத்தை எல்லாம் தனக்கே வைத்து கொண்டால் என்ன ஆவது? இரைப்பை உணவை அப்படியேதானே வைத்து கொண்டால் என்ன ஆவது? பிறருக்கு உதவாமல் மனிதத்திற்கு கொடும் பாவி கட்டுவது சங்க காலத்தில் இல்லை. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்று கருத்தை பொய்யா சென்னா பொய்ப்படு பரியா வயங்கு சென்னா என்று இலக்கியங்கள் கூறுகின்றன. நாக்கு ஓர் அதிசய திறவுகோல் என்பார்கள். இன்பத்தின் கதவை திறப்பதுவும் அதுதான், துன்பத்தின் கதவை திறப்பதுவும் அதுதான். மெய் பேசும் நா மனிதனை உயர்த்துகிறது, பொய் பேசும் நா மனிதனை தாழ்த்துகிறது. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றிணை குறிப்பிடுகின்றது. இதற்கு மாறாக பொய்மொழி கடுஞ்சொல் என்று பொய்யை குறிப்பிடுகிறது. நிலம் புடை பெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்பது பல பாடல்களில் வற்புறுத்தப்பட்டுள்ளது. வாய்மையை பற்றி சங்ககால மக்கள் கொண்டிருந்த கருத்தழுத்தத்தை இப்பகுதிகள் புலப்படுத்துகின்றன. பொய் சான்று கூறாமையும் வலியுறுத்தப்பட்டது. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் ஒரு மனிதன் தனியாகவும் சமூக உறுப்பினனாகவும் இயங்குவதற்கும் அவனது பண்பு நலனை உருவாக்குவதற்கும் உதவும் விதிமுறைகள் எனலாம். தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் 3ஆம் தரமானது. சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் 2ஆம் தரமானது. இயல்பாக அறியும் அறம் 1 தரமானது. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இயல்பான 1 தரமான அறங்கள் எனலாம். இத்திசையும் புகழ் வணக்க போதிதர்மர் கிபி பொ.ஆ. 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் போதிதர்மர் என்னும் சமய பெயர் பூண்டு சீனாவிற்கு சென்றார். பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். அதிலிருந்து உருவானதே ஜென் தத்துவம். இது பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கு பரவி செழித்து விளங்கியது. போதிதர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி.